ஒரு ஸ்டாக்கை பை பண்ணலாமா வேணாமா, இண்டெக்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதை ட்ரேட் பண்ணுறப்ப எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு சம் டூல்ஸ்ன்றதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த டூல்ஸ் மூலமாகவே உங்களால் மார்க்கெட் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகலாம், எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகலாம், இது எல்லாத்தையுமே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ரோக்கரேஜ் ஆப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் அதோட பெஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னா இந்த ட்ரேடிங்வியூன்ற ஆப் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பிகினராக ஃப்ரம் த ஸ்க்ராச் ட்ரேடிங் வியூவை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோட எண்டில் நீங்களும் உங்களுக்கு தேவையானதை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆயிருவீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா. ஐ எம் சந்தோஷ், ஃபுல் டைம் ட்ரேடர். வெல்கம் டு ஸ்டாக் ஆப்ஸ் ட்ரேடிங் கம்யூனிட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரேடிங் வியூவோட தமிழ் டுட்டோரியல். நிறைய பேருக்கு ட்ரேட் பண்ணணும்னு ஆசை இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும், அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் மெயின் டூல் தான் இந்த ட்ரேடிங் வியூ. ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜீரோதா, ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அனலைஸ் பண்ணுறதுன்னு வர்றப்போ ட்ரேடிங் வியூ தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நிறைய டூல்ஸ், இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரியான அட்வான்ஸ்ட் லெவல்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். இந்தியன் ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரெக்ஸ், கிரிப்டோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஒரு ஆப்லேருந்தே உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸை லைவ் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பிகினராக மார்க்கெட்டில் இப்போ தான் புதுசாக வர்றீங்க, ட்ரேடிங் பற்றி கற்றுக்கணும், ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஸ் ட்ரேடிங் கம்யூனிட்டியை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மல்டிபிள் டூல்ஸில் ஒன் ஆஃப் த மெயின் டூல் இந்த ட்ரேடிங் வியூ. ஸோ இந்த ட்ரேடிங் வியூவை நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆப்பாவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை நான் கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெப்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கம்ப்யூட்டருக்கும் ஆப்ன்ற மெத்தடில் தனியாகவே இருக்குது, அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலமாக எப்படி ட்ரேடிங் வியூ லாகின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். கூகுளில் வெப் ப்ரௌசரில் லாகின் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் வியூன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று ஷோ ஆகும். ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்றது நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் ஒரு பேசிக்கானது இது நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்ஃபேஸ்ன்றது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. ஸோ கெட் ஸ்டார்டட். இதில் மல்டிபிள் பெய்டு வெர்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, மந்த்லி 995, 2095 அண்ட் அல்டிமேட்டில் 17,333 ரூபீஸ் இருக்கும். ஸோ இந்த பிளான்ஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ பெய்டு வெர்ஷனை தாண்டி ஃப்ரீ வெர்ஷன்லேயே நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஸோ சைன் அப் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலமாக லாகின் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்ககிட்ட இமெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட கூகுள் அக்கௌண்ட் மூலமாகவே லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ட்ரேடிங் வியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் 3 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று டாப் பார், இன்னொன்று ரைட் பார் அண்ட் பாட்டம் பார். இந்த இன்டர்ஃபேஸில் இந்த 3 ஆப்ஷனும் நமக்கு மெயினான விஷயங்களை சொல்லுது. இந்த சர்ச் ஆப்ஷனில் உங்களுக்கு தேவையான சிம்பிள் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிம்பிள்னு சொல்லையில் ஸ்டாக்ஸ், ஃபண்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ, இண்டெக்ஸ், பாண்ட்ஸ், எக்கனாமி, ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம சிம்பிள் தான் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்ஸில் ஒரு ரிலையன்ஸ்ன்ற ஒரு ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணுறோம்னாலும் அதையும் நம்ம சிம்பிள் தான் சொல்லுவோம். இல்லை ஃபண்ட்ஸில் நம்ம போய் ஏதோ ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணுறோம்னாலும் அதுக்கு பேரும் சிம்பிள் தான். ஃபியூச்சர்ஸ், ஃபாரெக்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை சிம்பிள் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்டாக் தனியாக இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம ஃபில்டர் ஆப்ஷனில் இந்த இடத்துல நமக்கு ஸ்டாக்ஸ், ஃபண்ட்ஸ் இது எல்லாமே இண்டிவிஜுவலாக நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் ஸ்டாக்ஸை தான் செலக்ட் பண்ண போறீங்கன்னா இந்த ஆல்ற மெத்தட்லேயே சர்ச் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டாக்ஸ் தனியாக, ஃபியூச்சர்ஸ் தனியாக, ஃபாரெக்ஸ் தனியாக உங்களால் ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸில் மல்டிபிள் டூல்ஸ் இருந்தாலும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது இந்த சூப்பர் சார்ட்ஸ். இந்த சூப்பர் சார்ட்ஸ்னால் நத்திங் பட் நமக்கு தேவையான சார்ட்டை, அதாவது கேண்டல்ஸ்டிக்காக இருக்கலாம், லைன் சார்ட்டாக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் சார்ட் இருக்குது. ஸோ அதை நமக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த சூப்பர் சார்ட். ஸோ செகண்ட் ஒன் இண்டிவிஜுவல் டூல்ஸ். இந்த டூல்ஸில் ஸ்க்ரீனர். ஸோ நமக்கு மல்டிபிள் ஸ்க்ரீனர்ஸ் வேணும், இல்லை கேலண்டர்ஸ் வேணும் அப்படின்னா இதில் எல்லாமே நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். இதை இன்டெப்த்தாக நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி. ஸோ நம்மள மாதிரியான யூசர்ஸ் அவங்களோட ஐடியாஸை இந்த கம்யூனிட்டி குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேடிங் ஐடியாஸாக இருக்கட்டும், அவங்களோட இண்டிகேட்டர்ஸ் ஆர் அவங்க கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பெய்டு வெர்ஷன் எல்லாத்தையுமே இந்த ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது, நிஃப்டி இந்த சைடு மூவ் ஆகலாம், இல்லை பேங்க் நிஃப்டி இந்த சைடு மூவ் ஆகலாம், இல்லை ஒரு கிரிப்டோ கரன்சி இல்லை ஒரு பேர் இந்த சைடு மூவ் ஆகலான்றத நீங்களும் இந்த கம்யூனிட்டி மூலமாக உங்களால் போஸ்ட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு மெயினாக உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் மார்க்கெட்ஸ். ஸோ என்டையர் வேர்ல்டு. ஸோ இந்த என்டையர் வேர்ல்டுன்னு செலக்ட் பண்ணல, என்டையர் வேர்ல்டில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸ், கிரிப்டோஸ், ஃபாரெக்ஸ், மார்க்கெட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். பட் உங்களுக்கு அது அதிகமாக இருக்குது, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ டேரெக்டாக இந்த கண்ட்ரீஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கண்ட்ரியில் நீங்கள் எதை பற்றி டீட்டெயிலாக செக் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே நமக்கு தேவையான பாட்டம் பாரில் இந்தியாவோட ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வரும். அண்ட் இந்தியாவோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இதை தவிர நியூஸஸ், ஸோ எக்கனாமிக் நியூஸஸ் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலுமே
இது அந்த அளவுக்கு அக்யூரசியா இருக்குமா? ஆன் டயத்துல வருமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. அண்ட் புரோக்கர்ஸ். ஸோ புரோக்கர்ஸ்ன்னு வரையில உங்களோட புரோக்கர் இந்த ட்ரேடிங் வியூவோட டை அப் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு ஒரு தடவ ட்ரேடிங் வியூல அனலைஸ் பண்ணிட்டு, அகைன் திருப்பி புரோக்கர் ஆப்ல போய் ஓப்பன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. ஸோ நீங்க இங்கேயே உங்களோட ஆர்டர்ஸ பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். உங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறதுக்காக ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சார்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம 4 இன்டர்ஃபேஸ் பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு சார்ட்டோட அனலைஸ் பண்றதுக்கான இன்டர்ஃபேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த இன்டர்ஃபேஸையும் 4 பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். டாப் பார், ரைட் பார், பாட்டம் பார், லெஃப்ட் பார். ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அதுல இருந்து நமக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். இந்த ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருந்து நம்ம என்னென்ன கத்துக்கணும் அண்ட் நம்ம என்னென்ன டூல்ஸை யூஸ் பண்ண போறோம் அண்ட் இந்த இன்டர்ஃபேஸ் தான் நமக்கு டோட்டலாவே ஒர்க் பண்ண போகுது. ஓகே. நம்மளோட ட்ரேடிங்க்கா இருக்கட்டும், இல்ல நம்மளோட அனலைசிஸ்க்கா இருக்கட்டும், இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் நமக்கு டோட்டலா ஒர்க் பண்ண போகுதுன்றதுனால, இத பத்தின டீடைல்ஸ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ டாப் பார்லருந்து நம்மளோட டீடைல்ஸ பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட கூகுள் அக்கவுண்ட். ஸோ நீங்க என்ன அக்கவுண்ட் குடுத்து லாகின் பண்ணியிருக்கீங்களோ, இந்த இடத்துல உங்களோட கூகுள் அக்கவுண்ட்ன்றது நமக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களோட ப்ரொஃபைல்ல உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும்? அதாவது நீங்க ஷேர் பண்ற ஐடியாஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். உங்களோடது அண்ட் நீங்க கிரியேட் பண்ற ஓன் ஸ்கிரிப்ட்டையும் இந்த இடத்துல இருந்து உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டா இருக்குது இந்த சிம்பிள் சர்ச். ஸோ இந்த சிம்பிள் சர்ச்ன்றது ஆல்ரெடி சொன்ன மாரி தான் நமக்கு தேவையான ஸ்டாக்ஸா இருக்கலாம், இண்டெக்ஸா இருக்கட்டும், ஃபியூச்சர்ஸ், ஃபண்ட்ஸ், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ எதுவா வேணா இருக்கலாம். ஸோ நம்ம இந்த சிம்பிள்ல தான் நம்ம சர்ச் பண்ணி எடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சிம்பிள்க்கான நேம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 அப்படின்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸா இல்ல கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ், எக்ஸ்என்பி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இந்த மாரி எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம என்ன செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னா இண்டெக்ஸ். ஸோ உங்களுக்கு இண்டெக்ஸ்ல இதில கன்ஃப்யூஷன் ஆகுது அப்படின்னா, இத செலக்ட் பண்ணயில நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே இந்த இடத்துல செலக்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் சர்ச் பார் பக்கத்தில இந்த ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ ஸ்விட்ச் டூ டேட்டா டைப். இத கிளிக் பண்ணிட்டு இந்த சார்ட்டா இருக்கிறத நீங்க டெக்னிக்கல்ஸா சேஞ்ச் பண்ணி இந்த சார்ட் ஆப்ஷன்ல இருக்கிறத அனாலிசிஸ்ல டெக்னிக்கல்ஸா சேஞ்ச் பண்ணயில நமக்கு இந்த ஒரு இன்டர்ஃபேஸ்ன்றது கிரியேட் ஆகும். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓவரால் இந்த டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணயில நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நமக்கு என்ன மாரியான ரிட்டர்ன்ஸ குடுத்திருக்கு அண்ட் என்ன மாரியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத இந்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள்க்கு ஆசிலேட்டர், சம்மரி அண்ட் மூவிங் அவரேஜஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு செல் சைட்ல இருக்கிறதுனால மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்றத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மட்டும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்க பை பண்ணி ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா 1 டே, 1 வீக் டைம் ஃப்ரேம்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம இன்ட்ராடே பண்ண போறோம் அப்படின்னா 15, 30 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு அடுத்த ஆப்ஷனா இருக்குது சீசனல்ஸ். ஸோ இந்த சீசனல்ஸ்ல இந்த நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத இயர் பை இயரா நம்மளால செக் பண்ணிக்க முடியும். ஜான் மந்த்லேருந்து டிசம்பர் மந்த் வரை ஒவ்வொரு இயரும் எப்படி நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஒரு சிம்பிள் சார்ட் மூலமா நம்மளால செக் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல இயர்ஸையும் நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த சார்ட் மெத்தட் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு அப்படின்னா நம்ம டேபிள் மெத்தட்லையும் யூஸ் பண்ணி மந்த் ஆன் மந்த் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றதையும் ஓவராலா நம்மளால செக் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இந்த பிளஸ் சிம்பிள். ஸோ இதுல கம்பேர் சிம்பிள்ஸ்னு இருக்கும். அதாவது கம்பேர் சிம்பிள்ஸ்னு சொல்லல நிஃப்டி கூட வேற எதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறோமோ அதை இந்த சார்ட்ல ஒன்னு மேல ஒன்னா லேயர் பை லேயரா ஆட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ரெண்டையுமே கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த சென்செக்ஸோட சார்ட்டான அதில் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா நிஃப்டி 50 எனக்கு கேண்டில்ஸ் ஆகும் அண்ட் சென்செக்ஸ்ன்றது எனக்கு லைன் சார்ட்டாகவும் கிரியேட் ஆகுது. அண்ட் நான் ஆட் பண்ணிருக்க சிம்பிள் வந்து எனக்கு இந்த இடத்துல காட்டும். ஸோ இதோட செட்டிங்ஸை கிளிக் பண்றது மூலமா என்னால அதோட கலர்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அண்ட் லைன்ஸோட திக்னஸையும் நான் மாத்திக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த 5M அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட டைம் ஃப்ரேம். அதாவது இந்த ஒரு கேண்டில் கிரியேட் ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதா இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ். நமக்கு என்ன டைம் ஃப்ரேம்ல ஒரு கேண்டில் கிரியேட் ஆகணும் அப்படின்றத நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 1 மினிட்னு செலக்ட் பண்ணல எவ்ரி 1 மினிட் ஒரு கேண்டில் கிரியேட் ஆகும். ஸோ இந்த கேண்டில் நமக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு, எவ்வளவு தூரம் ஹை போயிருக்கு அண்ட் எவ்வளவு தூரம் லோ போயிருக்கு அப்படின்ற 4 விஷயங்களையும் இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேண்டில் மூலமா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் 1 மினிட் உங்களுக்கு ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 3 மினிட்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் 3 மினிட்ட தாண்டி 5 மினிட் அண்ட் 15 மினிட், 1 ஹவர், 4 ஹவர் அண்ட் 1 டே அண்ட் 1 வீக். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கு அடுத்து உள்ள ஆப்ஷன் நமக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஆப்ஷன். ஸோ நம்ம இந்த இடத்துல அனலைஸ் பண்றது சார்ட் அனாலிசிஸ். ஸோ அதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்கு எந்த பிரைஸ்லேருந்து எந்த பிரைஸ் வரை மூவ் ஆயிருக்கு, அது என்ன டைம் ஃப்ரேம்ல மூவ் ஆயிருக்குன்றத பார்க்க போறோம். ஸோ அண்ட் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஒரு ஒன் ஆஃப் த டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்ல மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு. ஹேலோ கேண்டில்ஸ், வால்யூம் கேண்டில்ஸ் அண்ட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இதுல பிரீமியமா இருக்கும். அண்ட் லைன் கேண்டில்ஸ், காலம் கேண்டில்ஸ்,
ரென்கோ, ஹெய்கனாஷி அண்ட் லைன் பிரேக். ஸோ இந்த மாரி மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு. ஆனா நம்ம இதுல மெயினா யூஸ் பண்ண போறது இந்த கேண்டில்ஸ்டிக் மட்டும் தான். ஏன்னா இந்த கேண்டில்ஸ்டிக் மட்டும் தான் நமக்கு எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகப் போகுது. ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்டா இருக்கும். ஈஸியா உங்களால ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும். எல்லாரும் ரொம்ப சிமிலரா யூஸ் பண்றதுனால எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் ஃப்ரேம்ஸ்ல உங்களுக்கு தேவையான டைம் ஃப்ரேம மட்டும் நம்ம ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட ஃபேவரைட்ல ஆட் பண்ணி வச்சுக்கிற மாரி. ஸோ இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு டைமும் இந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நம்ம சர்ச் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ இந்த இடத்துல இருந்தே நம்மளால ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் கேண்டில்ஸ்லயும் உங்களுக்கு தேவையானது அண்ட் நம்ம அதிகமா மோஸ்ட்டா யூஸ் பண்றது கேண்டில்ஸ் அண்ட் லைன் சார்ட். ஸோ இது 2யும் நம்ம ஸ்டார் பண்ணி வைக்கிறது மூலமா ஈஸியா உங்களால டக்குன்னு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் மெயின் ஆப்ஷன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர்ஸ். அண்ட் மோஸ்ட்டா பிகினரா இருந்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்றது இந்த இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த இண்டிகேட்டர் ஆப்ஷன்ல நிறையாவே டைப்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள்க்கு எஸ்எம்ஏ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போறீங்கன்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆர் இஎம்ஏ அப்படின்றது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்ன்றது தெரியணும். நீங்க அதிகமா யூஸ் பண்ண போற எந்த ஒரு இண்டிகேட்டரா இருந்தாலும், நம்ம அத ஸ்டார் பண்றது மூலமா உங்களுக்கு ஃபேவரைட்ஸ்ல அது ஆட் ஆயிரும். அண்ட் இது ஈஸி டூ யூஸாவும் இருக்கும். மை ஸ்கிரிப்ட்ன்ற ஆப்ஷன்ல பைன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு தேவையான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்றத நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். அதை எனேபிளும் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாவே யூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் இன்வைட் ஒன்லி ஆப்ஷன் அப்படின்றது என்னன்னா, நீங்க யார்கிட்டயாவது இருந்து ஒரு இண்டிகேட்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க உங்களுக்கான ஆக்சஸ் குடுக்குறாங்க. இல்ல நீங்க அவங்களுக்கான ஆக்சஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, இந்த இன்வைட் ஒன்லி ஆப்ஷன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பர்ச்சேஸ்ன்றது நீங்க யார்ட்டயாவது பை பண்ணியிருக்கீங்க. பெரிய பெரிய டூல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். நம்ம உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில நம்ம அத வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அலாட் ஆப்ஷன். ஸோ இந்த அலாட் ஆப்ஷன் இந்த ரைட் பார்லயும் இருக்கும். நம்ம அங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரீப்ளை மோட். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க. பேக் டெஸ்டிங் பண்ணணும். இல்ல ஒரு புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜிய கத்துட்டு இருக்கீங்க. அதுக்கான பேக் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு ரீப்ளே மோட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் லோயர் டைம் ஃப்ரேம்ல வச்சு செக் பண்றதுக்கு பிரீமியம் ஆப்ஷன் வேணும். ஆனா ஒன் டே டைம் ஃப்ரேம் ஆர் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல வச்சு செக் பண்றதுக்கு உங்களுக்கு பிரீமியம் ஆப்ஷன் தேவைப்படாது. நீங்க ஒரு கிளியரான செட்டப் வச்சு ஒரு சார்ட்ட கிரியேட் பண்றீங்க. அந்த சார்ட்ல உள்ள செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது, எதுவும் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, அத உங்களால நேம் கொடுத்து இங்க சேவ் பண்ணி வச்சுக்கவும் முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்த செட்டிங். இந்த சிம்பிள் அப்படின்றது நம்ம இங்க யூஸ் பண்ற சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ்டிக்ஸ். ஸோ அந்த கேண்டில்ஸ்டிக் நமக்கு என்ன கலர்ல ஷோ ஆகணும், என்ன மாதிரி நமக்கு வியூ ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அத இந்த இடத்துல உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ பாடியோட கலர் நான் கிரீன் இல்லாம ஒரு ஆரஞ்சா மாத்தணும்னு நெனச்சாலும் நான் மாத்திக்கலாம். அதோட பார்டர்ஸ் எல்லாத்தையும் நான் ஆரஞ்சா மாத்துனோனே, கம்ப்ளீட் ஆரஞ்சுன்றது ஷோ ஆகும். ஸோ இல்ல எனக்கு வந்து டார்க் கிரீன் வேணும் அப்படின்னு நெனச்சனாலும், என்னால டார்க் கிரீன்றத சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு சிலர் எனக்கு ரெட் கலர் சூட் ஆகல. நான் ரெட் கலர மாத்திக்கிறேன் அப்படின்னு நெனச்சு நீங்க ரெட் கலர மாத்திட்டு பிளாக் கலர் ஆர் எனி அதர் கலர் உங்களுக்கு புடிச்ச ஃபேவரைட் கலர்ஸ நீங்க அங்க செட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்டஸ் லைன் அப்படின்றது இன்ஸ்ட்ரூமென்ட். அதாவது இன்ஸ்ட்ரூமென்ட்னா என்னன்னா, நம்ம ஒரு பர்ட்டிகுலர் சிம்பல செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கான லோகோ. இதோட லோகோவ நீங்க அன்செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு அதுக்கான லோகோ என்னன்றது காட்டாது. அண்ட் டைட்டில் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா, நமக்கு அது என்ன ஸ்டாக்ன்றதே காட்டாது. ஓப்பன் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்றது நமக்கு மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கா இல்லையான்றத இந்த இடத்துல ஷோ ஆகும். அண்ட் இந்த சார்ட் வேல்யூஸ் அப்படின்றதுனா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். அதாவது மார்க்கெட்ல நம்ம எந்த இடத்துல கிளிக் பண்றோமோ, அங்க இருக்க கேண்டிலோட ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ்ன்றத காட்டுறது தான் இந்த பார் சேஞ்ச் வேல்யூஸ். அண்ட் இந்த பேக்கிரவுண்ட் அப்படின்றது இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாக்கான பேக்கிரவுண்ட். ஸோ நீங்க இத எனேபிளும் பண்ணிக்கலாம், டிசேபிளும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கேல்ஸ். ஸோ இந்த ஸ்கேல்ஸ்ல நமக்கு எந்த விதமான பெரிய லெவல்ல சேஞ்சஸும் தேவைப்பட போறதில்ல. எல்லாமே இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் கேன்வாஸ். ஸோ இந்த பேக்கிரவுண்ட்ல கிரேடியன்ட்டா நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு 2 கலர் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல மல்டி கலர்ஸ்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நமக்கு என்ன மாதிரியான செட்டிங்ஸ் தேவையோ, அது மூலமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிராஸ் ஹேர் வாட்டர் மார்க் அப்படின்றது என்னன்னா, இப்போ நீங்க ஒருத்தருக்கு ஷேர் பண்ண போறீங்க ஒரு சார்ட். ஸோ நம்ம அந்த சார்ட் ஷேர் பண்ணையில அவங்களுக்கு இது என்ன சார்ட்ன்ற நேம் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம அந்த ஒரு ஆப்ஷன எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாரி இன்டர்வல் அப்படின்றது என்னன்னா, இந்த டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம என்ன டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணி சென்ட் பண்றோம் அப்படின்றது தெரியணும்னு நினைச்சீங்கனாலும், இந்த ஒரு இன்டர்வல் அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வரையில நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஸோ இப்போ நிஃப்டினா அது ஃபியூச்சர்ஸா, ஆப்ஷன்ஸா என்னன்றது தெரியாது. ஸோ அதுக்காக அவங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் குடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்களால ஈஸியா அனலைஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஷோ ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ரீப்ளே மோட் அப்டின்றது என்னன்னா, நம்ம ரீப்ளே பண்றோம் அப்டின்னா, அந்த இடத்துல ரீப்ளே மோட் குடுக்கணுமா, வேணாமான்றது ஷோ ஆறத இந்த இடத்துல நம்மளால எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைனா மட்டும் இத யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகுறதுக்கான நேம்ஸ வந்து இந்த இடத்துல கலர்ஸ் ஆர் எல்லாத்தையுமே நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் லெட்டர் டைப்ஸ் ஆர் லெட்டர்ஸோட சைஸையும் நம்மளால இங்க செட் பண்ணிக்க முடியும். அண்ட் ட்ரேடிங் அப்டின்றது நம்ம ட்ரேடிங் ஆப்ஸ் நம்ம இதில கனெக்ட் பண்ணோம் அப்டின்னா மட்டும் தான் இந்த ஒரு மெத்தட் தேவைப்படும். அண்ட் அலார்ட்ஸ். ஸோ அலார்ட்டுக்கான லைன் எப்படி வரணும்? ஒன்லி ஆக்டிவ் அலார்ட்ஸ் இருந்தா எப்படி வரணும்? அண்ட் அலார்ட் வால்யூம். ஸோ அதுக்கான வால்யூம் எவ்வளோ இருக்கணும்? அதுக்கான வால்யூம் நமக்கு இருக்கணுமா? வேணாமா? அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஹைட் கோஸ்ட்.
இந்த செஷன் பிரேக்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு சிலருக்கு என்ன டைம் ஃப்ரேம்ல அதாவது எந்த டைம்ல இருந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தெரியாது. ஸோ அதுக்காக என்னன்னா, நேத்தைக்கும் இன்னைக்கும் அந்த ஸ்ப்ளிட் எங்க நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேணா, இனிஷியலா நீங்க இந்த செஷன் பிரேக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லேட்டஸ்ட் நியூஸ். இந்த பாட்டம் பார்ல நமக்கு டைம் ஜோன்ஸ் இருக்கும். அந்த டைம் ஜோனுக்கு மேல ஒரு தண்டரோட சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த தண்டர்ல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிட்டு இருக்கும். அதுதான் நம்ம லேட்டஸ்ட் நியூஸ்ன்னு சொல்லுவோம். இது வேணும்னா அப்படியே இந்த பாரோட இருக்கட்டும். இல்ல அப்படின்னா வேணா அன்செலக்ட் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஃபுல் ஸ்க்ரீன். உங்களுக்கு இந்த சார்ட் மட்டும் கிளியரா, டீட்டெயில்டா விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு விசிபிள யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேணுன்ற எஸ்கேப் ஆப்ஷன குடுத்து அதுலருந்து வெளியிலயும் வந்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேமரான்றது, இந்த இமேஜ மட்டும் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அத காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லிங்க்க காப்பி பண்ணி நீங்க வேற யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்ட மட்டும் ஒரு புது டேப்ல ஓப்பன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கனாலும் இந்த இடத்துல இருந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்க இருந்து டைரக்ட்டா உங்களால Twitterல இந்த இமேஜ போஸ்ட் பண்ணவும் முடியும். நெக்ஸ்ட் ட்ரேட் ஆப்ஷன். ட்ரேட் ஆப்ஷன்ல பேப்பர் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஆர் இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தவரை அலைஸ் ப்ளூ, பேடிஎம் மணி, கோட்டாக் நியோ இந்த மாரியான என்னென்ன புரோக்கர்ஸ் இவங்க கூட டை அப் வச்சிருக்காங்களோ, நீங்க அத டைரக்ட்டா இங்க கனெக்ட் பண்ணி, உங்களால இங்கேயே ட்ரேட் ஆர்டர்ஸ எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ட்ரேடிங் வியூவோட டுட்டோரியல 3 டிஃபரண்ட் பார்ட்ஸா நான் ஸ்ப்ளிட் பண்ணி வீடியோவா அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் அப்டின்னா, இதுக்கான டைம் கன்சியூமிங் அப்டின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ பார்ட் 1 இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் பார்ட் வந்து நம்மளோட ரைட் பார்ட். அதாவது வாட்ச் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், அண்ட் அதுக்கான செட்டிங்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு வியூ அண்ட் பாட்டம் டெக்னிக்கல் வியூ அண்ட் இண்டிவிஜுவல் டூல்ஸ். இத பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்ட் 2 அப்லோட் பண்றேன். அண்ட் பார்ட் 3ல நம்மளோட லெஃப்ட் பார் அண்ட் பாட்டம் பார். ஸோ இதுதான் நமக்கான மெயின் டூல்ஸா இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும், ட்ரேடிங்க்கும் நமக்கு மெயின் டூலா இருக்கிறது இந்த லெஃப்ட் பார் அண்ட் பாட்டம் பார். பார்ட் 3 அப்லோட் பண்றேன். ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் குடுத்து மோட்டிவேட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமா அப்லோட் பண்றேன்.